இந்த தை மாதம் 5 கிரக சேர்க்கை இருக்கு. இந்த 5 கிரக சேர்க்கை ரொம்ப ரேர் பீஸ், எப்பயாவது ஒரு வாட்டி தான் திடீர்னு நடக்கும். இந்த 5 கிரக சேர்க்கையால் உங்கள் யாருடைய லைஃப்ல எல்லாம் சேஞ்சஸ் ஏற்படும். அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்கப்போ அப்போ இந்த 5 கிரக சேர்க்கையால் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்ல பலனுள்ளதாக இருக்கும். கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. பொதுவாக ஒரு மங்கள சொல் உண்டு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, காலபுருஷனுக்கு 10வது வீடாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு சூரியன் பிரவேசம் செய்யக்கூடிய அற்புதமான நன்னாள். கர்மாதிபதி சனி பகவான் தலையெழுத்து ஒரு இந்த பூமியில் ஒரு உயிரினம் பிறக்குதுன்னா அது ஆணோ பெண்ணோ அல்லது குழந்தையோ வாலிப பருவமோ எதுவாக இருந்தாலும் அவனுடைய கர்மா என்ன, அவனுடைய பாவத்துவம் என்ன, அவன் என்ன அனுபவிக்கணும், எதுக்காக பிறந்திருக்கிறான் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான். அதை கிட்ட இருந்து செயல்படுத்தக்கூடியவர் சூரிய பகவான். அவங்க 2 பேரும் சந்திக்கக்கூடிய அந்த அதனால தான் 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு வச்சாங்க. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய வீட்டுக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதம் தை மாதம். செவ்வாய் ஆட்சி உச்சம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அப்படியாக இந்த மாதம் தை மாதம் நல்லபடியாக பிறந்திருக்கு, புது வருஷம் பிறந்திருக்கு. இந்த புது வருஷம் பிறந்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்தில் 2-3 நல்ல விஷயங்கள் நடக்குது. இந்த தை மாத ராசி பலனை நம்ம எப்படி பார்க்க போகிறோம், எப்படி கணிக்க போகிறோம்னாக்கா, தை மாதம் 5, 6, 7 3 நாட்கள், ஆங்கில தேதி 19, 20, 21. இந்த 3 நாட்களும் தை மாதம் 5, 6, 7 இந்த 3 நாட்களும் 5 கிரக சேர்க்கை நடைபெறுகிறது. அப்போ இந்த தை மாதம் இந்த 3 தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமாக இருக்கும், யோகமாக இருக்கும். யாரெல்லாம் டெலிவரி வச்சுருக்கிறாங்களோ அவங்க ஒரு 2 தேதியை முன்ன பின்ன கூட சேர்ந்து வச்சுக்கலாம். ஏன்னா செவ்வாய் உச்சம் அஸ்தங்கமாயிட்டார், அது வேற ஒரு விஷயம். செவ்வாய் உச்சம் பெற்று அஸ்தங்கமாக இருக்கிறார். 5 கிரக சேர்க்கை இந்த தை மாதத்தில் 5 கிரக சேர்க்கை நிகழுது 3 நாட்கள். அதன் பிறகு 4 கிரக சேர்க்கையாகவே தை மாதம் முழுவதும் ஓடுது. செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன். அப்போ இந்த தை மாதம் முழுவதுமே 4 கிரக சேர்க்கை அதிசிறப்பாக இருக்குது. இதில் 2 விஷயம், ஒன்று சூரியன் இருப்பது, இன்னொன்று செவ்வாய் உச்சம் பெறுவது. அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்த வரையிலும் பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அதிசயங்கள், அல்லது நீங்கள் ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் பண்ணுறீங்க, ஒரு வறுமையில் இருக்கிறீங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க, ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை, பசங்களை பற்றிய கவலைகளாக இருக்கலாம், பிள்ளைங்க சொல்கிற வச்சு கேட்காததாக இருக்கலாம், ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு லோனாக இருக்கலாம், சம்திங் ராங். அப்போ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மனக்குழப்பம் அல்லது ஒரு கடுமையான சுச்சுவேஷனில் கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு மிகப்பெரிய அதிசயமாக அமையப்போகிறது. ஏன்னா இந்த 4 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கையெல்லாம் டோட்டலாக உங்களை சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் லைஃப்பை. அப்போ நீங்கள் எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யலாம்? வீரபத்திரர் வழிபாடு செய்யலாம். உங்கள் ஊருக்கு அருகாமையில் வீரபத்திரர் ஆலயங்கள் இருக்குமே. ஆனால் வீரபத்திரர் ரொம்ப ரேர். ஏதோ ஒரு சில ஆலயங்களில் தான் வீரபத்திரர் சன்னதி இருக்கும். இப்போ கூட நான் நியர்பையாக ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். சங்கரன் கோவில் பக்கத்தில் கரியவளம்பேட்டைன்னு ஒரு ஊருன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அங்கே அந்த வீரபத்திர சன்னதி வாசல்லே இருக்குது.
சங்கரன் கோவிலே கூட வீரபத்திர சன்னதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த தை மாதம் பொதுவாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அதிர்ஷ்டமான தெய்வம் வீரபத்திர சாமி. அப்போ நிச்சயமாக உங்கள் அனைவருடைய வாழ்விலும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் காத்திருக்குது. உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான், நீங்கள் எந்த சுச்சுவேஷன்ஸ் இல்லை எந்த மாதிரியான பொசிஷனில் இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு என்ன நீடு, டிஃப்ரெண்ட்டான நீட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. இந்த தை பிறந்துடுச்சு, இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. தை எப்படி தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்கிறாங்களோ அதே போல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. வாருங்கள், உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசி அன்பர்களே, சிறப்பான கால நேரம் சார். நிறைய கன்னி ராசி அன்பர்கள் இந்த கண்டகச்சனியினாலே கலகத்தின் அடிப்படையில், கலகம்தான் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு எது ஆபத்துனா, இவங்க வேலையை நிம்மதியாக செய்ய முடியாது. ஒரு வேலையில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு கோவில் பூஜை பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதேனும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு குடும்ப பெண்களாக இருக்கிறாங்க, இல்லைனா ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆணாக இருக்கலாம், வயோதிக பருவமாக இருக்கலாம். கலகம் இருந்த தீர்வு. இவங்களை போட்டு வாட்டி வதச்சி எடுத்துரும். நான் மாட்ட கம்முன்னு இருக்க சாமி, எவனோ ஒருத்தவன் தெருவில் போடுவேன் என்னை பற்றி கலகம் பண்ணிட்டு போகிறான். நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு உயர் அதிகாரி என்னை வச்சு செய்கிறான் சாமி, என்னையே நோட் பண்ணுறான் சாமி. நான் எங்கே போகிறேன், எங்கே உட்காடுறேன், எங்கே எழுந்துக்கிறேன், என்ன மூச்சு விடுறேன், எத்தனை வாட்டி மூச்சு விடுறேன், நீ 50 வாட்டி மூச்சு விட்டு என்னை பார்த்தனே, 51 விட வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறேன் சாமி. அப்போ நீங்கள் எதை செய்தாலும் உங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு எதிரி இருந்து கொண்டே இருக்கிறான். இதுதான் உண்மை. உண்மையா இல்லையா சொல்லுங்கள். அப்போ கன்னிராசி என்பர்களே, எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய காலம். ஆனால் இந்த எதிரிகளுடைய ஆட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது. குரு கீழே வரப்போகிறாரு, வந்துட்டார்னா இந்த எதிரிலாம் காணாமல் போயிடுவாங்க. இது சனியுடைய வேலை. கன்னிராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு யார் காரணம்? ஒரு கெட்ட சக்தி, ஒரு தீய சக்தி. சனி பகவான் நல்லவர் தான், ஆனால் அது கண்டகச்சனிங்கிற பேரை வச்சதுனால அந்த சனி பகவான் நமக்கு அந்த கன்னிராசிக்கு எதிரியாக போயிட்டாரு. அப்போ கன்னிராசி என்பர்களே, மனசு நிறைய பயம் இருக்கா? தேவையில்லாத மனசில் பயம் ஏற்படுகிறதா? அல்லது டிப்ரெஷன்ஸ் நிறைய யோசித்து 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 ஒரு டிப்ரெஷன் ஏற்படுதா? மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வருதா? இல்லைனா மனசு ஏண்டா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுதா? ஒரு கோபம் வருதா? எதையுமே செய்ய முடியல, அந்த இயலாமை தன்மை அது ஏற்படுதா? இது எல்லாம் அந்த கெட்ட சக்தின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தக்கூடியது. கலகம், எதிரியால் வரக்கூடியது. அந்த எதிரி ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்லலைங்க, புராணங்கள் சொல்லுது, உதாரணங்கள் சொல்லுது, தெய்வம் சொல்லி இருக்கு. கெட்டது ரொம்ப நாள் ஆட முடியாது, கெட்டதுக்கு முடிவு வந்துடும். அப்போ உங்களுக்கு அதிவிரைவில் நிம்மதி பிறக்கும், சந்தோஷமாக இருப்பீங்க. அதிவிரைவில் இந்த தை மாதமே கூட நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள், செய்திகள் தொலைதூரத்தில் இருந்து உங்களுக்கு வந்து சேரும். கன்னிராசி அன்பர்களே, அப்போ ஒரு பக்கம் கண்டகச்சனியினால் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேதுவால் வரக்கூடிய தொந்தரவுகள். ராகு கேதுவும் பிரச்சனை தான் உங்களுக்கு. ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது. 6, 12 மறைஞ்சிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சனி ராகு தொடர்பு ஏற்படுது. சனியும் ராகுவும் சந்தித்து கொள்கிறார்கள். ராகுவுடைய வேலையும் உள்ள இருக்கு கலகம். நிறைய கன்னிராசி அன்பர்கள் ஒரு முதலீடு செய்யணும், ஒரு தொழில் தொடங்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க, தள்ளி தள்ளி போகும், கைகூடாது, விலகி விலகி போகும், அந்த விஷயம் கைகூடாது, ஒன்று சேராது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்?
இதெல்லாம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சனி ராகு தொடர்பு. யாராவது கன்னி ராசிக்கு ராகு பிரச்சனைன்னு சொன்னால் நம்புவாங்களா? ஆனால் உண்மையிலே ராகு தான் ப்ராப்ளத்துக்கான காரணம். அப்போ சனியுடைய குணம் மாறுது. சனி மட்டும் தனி கண்டக சனியாக இருந்தார்னா கன்னி ராசிக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வராது. கன்னி ராசிக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வராது. ராகு போய் சேர்றதால ராகுவுடைய அந்த நச்சு, அந்த விஷத்தன்மை அதிகரித்து அந்த விஷம் சனியோட கலக்கும்போது அந்த ஏற்கனவே சனியோடு இருக்கக்கூடிய அந்த கலகங்கள் விஷம் கலந்ததாக மாறிவிடுகிறது. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறது? நமக்கு என்னங்க தெரியும்? அந்த கெட்ட சக்தி வீழ்த்தணும்னா ஒரே ஒரு நல்ல சக்தி தெய்வ சக்தி தான். தெய்வ வழிபாடு, சாமி கும்பிட்றது மட்டும்தான் இதுக்கு சிறப்பு. ஆனால் பாருங்கள் கன்னி ராசி என்பர்களே, இந்த தை மாதத்தில் நிகழக்கூடிய அந்த 5 கிரக சேர்க்கை உங்களை வாழ வைக்கும் ஒரு சக்தியாக அந்த 5 கிரக சேர்க்கை அமைகிறது. எப்படி நடக்கும் அது? சார் ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் 1-10 கூடிய புதன் உங்கள் ராசிநாதன், நீங்கள் கன்னி ராசியானாலும் கன்னி லக்னமானாலும் லக்னாதிபதி ராசியாதிபதி புதன் எங்கே இருக்காருங்க? 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லை, 2-9 கூடிய பாக்யாதிபதி முழு சுபராக வரக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே போல் 3-8 கூடிய செவ்வாய், 12 கூடிய சூரியன், இவங்க 2 பேரும் அசுபராக மாறிவிடுகிறார்கள். சுக்கிரன் இருப்பது சிறப்பு, புதன் இருப்பது சிறப்பு, லாபாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் இருப்பது சிறப்பு. ஆனால் பாருங்கள், 3-8 கூடிய செவ்வாயும் 12 கூடிய சூரியனும், ஆனால் அங்கே 8 கூட அங்கே வேலை செய்யாது. செவ்வாய் அஸ்தங்கமாயிட்டார். செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்ற செவ்வாய் தோஷமே கிடையாது. நிறைய ஜாதகத்தில் மகரத்தில் யாருக்கெல்லாம் மகரத்தில் செவ்வாய் இருக்குதோ அது 7ஆம் பாவமாக இருந்தாலும் 8ஆம் பாவமாக இருந்தாலும் 3ஆம் பாவமாக 4ஆம் பாவமாக இருந்தாலும் அந்த செவ்வாய் நன்மையைத்தான் செய்யும், தோஷம் செய்யாது. நிறைய பேர் அந்த ஜாதகம் பார்க்கும்போது செவ்வாய் தோஷம்வாங்க. எப்போ செவ்வாய் உச்சம் மகரத்தில் உட்காந்துட்டாரோ, அவர் வக்ரமானாலும் அஸ்தங்கமானாலும் நார்மலாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது. அப்போ அப்பேற்பட்ட இடத்துல 3-8 கூடிய செவ்வாய் அஸ்தங்கமாயிட்டார். அப்போ இருக்கிற ஒரே ஒரு வீக் பாயிண்ட்டு சூரியன் மட்டுமே. அரசாங்கம், அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், மேல் அதிகாரிகள், வீட்டாக இருந்தால் தகப்பனார், பெண்களாக இருந்தால் கணவன்மார்கள், எல்லாம் மாமனார் மாமியார். அப்போ உங்களை விட வயசில் மூத்தவங்க இருப்பார்களே, ஆனால் அவங்களால உங்களுக்கு கொஞ்சம் ட்ரபிள் ஏற்படும். இவ்வளோதான். அதே போல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், நாத்தனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், அத்தைமார்களாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரிலேஷன்ஸ், அவர்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் சில இருக்கும். அப்போது ஒரு பொதுவாக நம்ம பலன் சொல்லணும்னாக்கா கன்னி ராசி என்பர்களே, இந்த தை மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த 5 கிரக சேர்க்கை தை மாதம் உங்களை வாழ வைக்கும். அதுக்கு நிச்சயமாக இறை வழிபாடு கை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரமாக இருக்குமே ஆனால் சங்கரன் கோவில் இருக்கக்கூடிய சங்கரலிங்கேஸ்வரி வழிபாடு செய்வது சிறப்பு. அஸ்தம் நட்சத்திரமாக இருக்குமே என்று சொன்னால் திருவக்கரை வக்ரகாளி சந்திரமௌலீஸ்வரி வழிபாடு செய்வது சிறப்பு. சித்திரை நட்சத்திரமாக இருக்கும் என்று சொன்னால் குளஞ்சியப்பறை வழிபாடு செய்வது சிறப்பு. விருத்தாச்சலம் அருகில் இருக்கக்கூடிய குளஞ்சியப்பறை வழிபாடு செய்வது சிறப்பு. இது 3மே நீங்கள் ரொம்ப லாங்காக இருக்கீங்க, வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கீங்க, அப்போ முருகர் வழிபாடு செய்யுங்க, அம்பாளை வழிபாடு செய்யுங்க, சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். இந்த தை மாதம் 5 கிரக சேர்க்கை கன்னி ராசிக்கு வாழ வைக்கும் மாதமாக அமைகிறது. கவலை வேண்டாம். உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போது அதே போலத்தான் திருமண யோகங்கள். இந்த தை மாதம் பொதுவாக கல்யாணத்துக்கு என்னங்க வேணும்? தை பிறக்கணுங்க, உத்தராயண காலம் வரணும். உத்தராயண காலம்தான் மனித சடங்குகள் எல்லாம் செய்வதற்கான உகந்த காது குத்துறது, கல்யாணம் பண்ணுறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, சீமந்தம் பண்ணுறது, 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், பூணல் போடுறது, உபநயனங்கள் செய்வது எல்லாமே உத்தராயணம் தான். அப்போது
தேவர்களுக்கு பூஜை செய்யக்கூடிய காலம் தட்சிணாயன காலம். மனிதர்களுடைய வைபவங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் இதெல்லாம் செய்யணும்னா புண்ணிய காலம் உத்தராயண காலம். அப்போது தை பிறந்துடுச்சு, இனிமேல் கல்யாணம் கைகூடும், கவலைப்படாதீங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், குறிப்பாக காதலில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், நிறைய பெண்கள் ஏமாந்துடுறாங்க. 36 வயசு 37 வயசு வரை லவ் பண்ணுறாங்க, ஆனால் அவர் பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாரு. இந்த பொம்பளை பசங்க அழுதுன்னு உட்காந்துருக்குங்க, ஏக்கத்தில் உட்காந்துருக்குங்க, என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு உட்காந்துருக்காங்க. அப்போது அந்த மாதிரி ஏமாற்றங்கள், அதிலேருந்து நீங்கள் மீண்டு எழுந்து வருவீங்க. அதுக்கான ரெமெடிஸ் இருக்குது. உங்களாலையும் வாழ்ந்து காட்ட முடியும். நம்பிக்கையோடு இருங்க, ஏமாறக்கூடாது. அதே போல் காதல் ஏமாற்றங்களுக்கு தீர்வு கிடைக்கும், வழி இருக்குது. அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட மெயினாக செகண்ட் மேரேஜஸ், குழந்தை இல்லை. அந்த பொம்பளை பசங்களுக்கு 38 வயசு 40 வயசு 39 வயசு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. செகண்ட் மேரேஜஸ் இருக்குது, நல்ல மாப்பிள்ளைங்க இருக்காங்க, கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் அமையும். அதே போல் முதல் திருமணங்கள் நடந்தேறும், காதல் திருமணங்கள் கைகூடும். அந்த எதிர்ப்பு எதிர்பார்ப்பு இரண்டுமே வந்து சேரும். அப்போ திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம், போலீஸ் கேஸாக இருக்கலாம், பஞ்சாயத்தாக இருக்கலாம், மன வேறுபாடுகளாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். அப்போ கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நிச்சயமாக இந்த தை பிறந்திருக்கு என் அன்பு பக்தர்களே, அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் நல்லாசிகள். ஜெய் வாராகி. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். அருகாமையில் இருப்பீர்களே ஆனால் நேரில் வந்தீங்கன்னாக்கா சிறப்பு. வெளியூரில் இருக்கிறீங்கனாக்கா நம்ம ஃபோன் கன்சல்ட்டிங்க உங்களுக்கு நல்லது. அப்போ குழந்தை பாக்கியம் கைகூடும். அப்போ இதே போலத்தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்கள் எல்லா விதமான சுப வைபவங்கள், கம்பெனி பூஜைகளாக இருக்கலாம், ஃபேக்ட்ரி பூஜைகளாக இருக்கலாம், இடதோஷங்களாக இருக்கலாம், அல்லது செய்வினை கோளாறுகள், பரிகாரங்கள் எதுவாக இருந்தாலும் சிறப்பான முறையில் உங்களுக்கு நல்ல முறையில் வழிகாட்டப்படும், செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.